ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. பேஜ் நம்பர் 218 இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் ஜஸ்ட் இதுக்கு வந்து எக்ஸசைஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். காயத்ரி கேவ் எ செட் ஆஃப் பென்ஸ் டு மணி. காயத்ரி வந்து மணிக்கு செட் ஆஃப் பென்ஸ் கொடுத்தான்னு சொல்லியிருக்கு. இதில் எது சப்ஜெக்ட்டு? காயத்ரி தான் சப்ஜெக்ட்டு. கேவ்ன்றது வேர்பு. ஆல்ரெடி நான் டீச் பண்ணுறப்ப சொல்லியிருக்கேன். எதை யாரை, ஹூமு வாட்டுன்ற கொஷினுக்கு ஆன்சராக வந்து ஆப்ஜெக்ட்டு. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டு தான் நம்மளுக்கு வந்து டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்ப தேவை. இப்போ பாருங்கள் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சோம்? ஆக்டிவ் வாய்ஸ்லனா பாசிவ் வாய்ஸ்லனா இந்த பி ஃபார்ம் வெர்பு வரும். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. மெயின் வெர்ப் மட்டும்தான் வந்திருக்கு. இது எப்படி பாசிவ் ஃபார்மில் எழுதலான்னா, இப்போ நம்ம தமிழில் படிக்கிறப்ப கூட படிச்சிருப்போம் இல்லையா, நான் கடிதம் எழுதினேன், அது ஆக்டிவ் வாய்ஸ். கடிதம் என்னால் எழுதப்பட்டதுன்றது பாசிவ் வாய்ஸ். அதை தான் இப்போ மாற்ற போகிறோம். எ செட் ஆஃப் பென்ஸ். எ செட் ஆஃப் பென்ஸ். நம்ம பென்ஸுன்னு பார்த்தோன்னே வேர் போட்டுருவோம். ஆனால் வேர் போடக்கூடாது. ஏன்னா செட் ஆஃப் பென்ஸ்னால் ஒரு செட்டு, பெண்ணோட செட்டு, அப்போ சிங்குலர் தான். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் ஃபார்மில் மாற்றுறப்ப என்ன பண்ணணுன்னா, இது கேவ்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா வாஸ் போட்டு கிவன்னு போடணும். அதாவது V3 கிவ், கேவ், கிவன். கேவோட V3 போடணும். அப்போ எப்படி எழுதணும்னா எ செட் ஆஃப் பென்ஸ் வாஸ் கிவன். இங்கே பென்ஸுன்னு வந்தாலும் ஏன் வாஸ் போடுறோன்னா செட் ஆஃப் பென்ஸுன்றது சிங்குலர் தான். வாஸ் கிவன் டு மணி. யாரால் கொடுக்கப்பட்டது? பை காயத்ரி. அப்போ ஆன்சர் என்னென்னா எ செட் ஆஃப் பென்ஸ் வாஸ் கிவன் டு மணி பை காயத்ரி. ஆக்டிவ்லேருந்து பாசிவ் சேஞ்ச் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன், பை ஹூம் வில் த நியூ ஸ்டேடியம் பி பில்ட். இது வந்து பாசிவ் ஃபார்மில் கொஷின் ஃபார்மில் வந்திருக்கு. அதாவது யாரால் வந்து கட்டப்பட்டது, நியூ ஸ்டேடியம் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆக்டிவ் டு பாசிவ். இதில் பாசிவ் கொடுத்துருக்கு, நம்ம ஆக்டிவில் மாற்றணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து பாசிவ் ஃபார்மில் இருக்குது இல்லையா, இது எப்படி எழுதலான்னா, ஏன்னா கொஷின் மார்க் கொடுத்துருக்கிறதுக்கு ஸ்ட்ரக்சர் வேறு இருக்குது. அதை எப்படி எழுதலான்னா, இப்போ பாருங்கள் இதில் எது சப்ஜெக்ட்டு? இந்த நியூ ஸ்டேடியம் தான் சப்ஜெக்ட். நியூ ஸ்டேடியம்னு எழுதிடுறோம். வில் பி பில்ட் அதையும் எழுதிடுறோம். வில் பி பில்ட். பை ஹூம் அதையும் எழுதிடுறோம். அந்த ஹூமையும் எழுதிடுறோம். இப்போ பாருங்கள் இந்த நியூ ஸ்டேடியம் வில் பி பில்ட் பை ஹூம். இப்படி எழுதுகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? SVO. இதில் கொஷினாக மாற்ற சொல்கிறப்ப கொஷினாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அந்த இப்போ பை ஹூம்னா நம்ம ஹூன் போட்டுட்டு இது பக்கத்தில் ஆக்சிலரி வேர்பு வரும். அதுக்கப்புறம் தான் மெயின் வேர்பு எல்லாம் வரும். ஆக்சிலரி வேர்பு வரும். பாருங்கள் இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஹூ போட்டுட்டு இந்த வில் அப்படியே போட்டுரும். தென் இந்த வில் பி பில்ட்டுன்னு வருது இல்லையா, இந்த பி ஃபார்ம் நம்மளாக போட்டது தான். அதனால் பில்ட்டை வந்து என்னென்னு மாற்றணும்? பில்டுன்னு போட்டுட்டு ஹூ வில் பில்ட். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறும், சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டாக மாறும். அப்போ என்ன மீதி என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் தான் இருக்குது இங்கே ஆப்ஜெக்ட் பொசிஷனில். அப்போ என்ன எழுதணும்னா த நியூ ஸ்டேடியம். இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் எழுதினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக சேஞ்ச் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றிடலாம். பட் பாசிவ்லேருந்து நீங்கள் ஆக்டிவ் மாற்றுறப்ப இந்த ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஹூ வில் பில்ட் த நியூ ஸ்டேடியம். தேர்ட் ஒன் பாருங்கள். ஹாலிடேஸ் பி ஸ்பென்ட் பை யுவர் ஃபேமிலி. இது வந்து பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஏன்னா அந்த பி ஃபார்ம் இருக்குது பாருங்கள், பி ஸ்பென்ட். இது ஃப்யூச்சர்னால வில் பி ஸ்பென்ட்னு கொடுத்துருக்கு. ஆல்ரெடி இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கொஷினுக்கு மட்டும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். எப்படின்னா இதில் எது சப்ஜெக்ட்டுனா ஹாலிடேஸ் தான் சப்ஜெக்ட்டு. இந்த வில் பி ஸ்பென்ட்ன்றது வேர்பு. யாரால் கொண்டாடப்படுகிறதுனா பை யுவர் ஃபேமிலின்னு கொடுத்துருக்கு. இது ஆப்ஜெக்ட் SVO. த ஹாலிடேஸ் வில் பி ஸ்பென்ட் பை யுவர் ஃபேமிலி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே கொஷின் மாதிரி செகண்ட் கொஷின் மாதிரி தான் இது தேர்ட் கொஷினும். இது எப்படி எழுதணும்னா வேர் கொடுத்ததுனால வேர் அப்படியே போட்டுறணும். ஆக்சிலரி வெர்பு வரணும். இங்கே எது ஆக்சிலரி வெர்புனா வில்லு தான் ஆக்சிலரி வெர்பு. வேர் வில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்துடணும். வேர் வில் யுவர் ஃபேமிலி. வேர் வில் யுவர் ஃபேமிலி. இந்த ஸ்பெண்டுன்னு வருது இல்லையா, வில் பி ஸ்பென்ட்னு வருது இல்லையா, இது வந்து V3 கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் எழுதுகிறப்ப ஸ்பெண்டுன்னு தான் எழுதணும். ஸ்பெண்ட் த ஹாலிடேஸ். இப்போ இதோட கரெக்டான ஆன்சர் என்னென்னா வேர் வில் யுவர் ஃபேமிலி ஸ்பெண்ட் த ஹாலிடேஸ். ஹாலிடேஸை உங்கள் ஃபேமிலி எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஃபோர்த் ஒன், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். தே ஆஃபர்டு த ஜாப் டு சுந்தரி.
ஸோ இதில் எது சப்ஜெக்ட், தே சப்ஜெக்ட், ஆஃபர்டு வேர்பு, இது ஆப்ஜெக்ட். எதை ஆஃபர் பண்ணுறாங்க? ஜாபை. டு சுந்தரி. இதை வந்து இதில் சில நேரத்தில் 2 ஆப்ஜெக்ட் இருக்கும், நம்ம மெயின் ஆப்ஜெக்டை எடுத்துக்கலாம். த ஜாப் எழுதியாச்சு. தென் ஆஃபர்டுன்னு கொடுத்துருக்கு. ஆஃபர்டு பாஸ்ட் டென்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம், கேவுக்கு பார்த்தோம் இல்லையா, அதனால் ஜாப் சிங்குலர், அதனால் வாஸ் போட்டுட்டு ஆஃபர்டுன்றது V3. த ஜாப் வாஸ் ஆஃபர்டு. யாருக்கு ஆஃபர் பண்ணோம்? டு சுந்தரி. பை. இந்த ப்ரொனவுன்லாம் சேஞ்ச் ஆகும். சப்ஜெக்ட் பொசிஷனில் தேன்றது தெம்மா மாறும், ஷீனா ஹெர்ரா மாறும், ஐனா மீயா மாறும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஜாப் வாஸ் ஆஃபர்ட் டு சுந்தரி பை தெம். குட் சம் மணி பி லென்ட் டு மீ பை யுவர் ஃபேமிலி. இப்போ இது பார்த்துருக்கீங்கன்னா கொஷினாக தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமான்னு தான் கேட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஃபார்மில் இருக்குது. இன்னொன்று இது பாசிவ். எப்படி பாசிவ் கண்டுபிடிச்சோன்னா பி லென்ட் வந்திருக்கு பாருங்கள், பியும் லென்ட்டு இருக்குது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது கொஷின் வந்தால் ஒரு ஸ்டெப் எழுதிட்டு எழுதணுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் எது சப்ஜெக்ட்டு? சம் மணி சப்ஜெக்ட்டு. வேர்ப் என்ன? குட் இங்கே வந்துடணும். ஸோ குட் பி லென்ட். டு மீ அப்படியே கூட எழுதிக்கலாம். டு மீ பை யுவர் ஃபேமிலி. சம் மணி குட் பி லென்ட் டு மீ பை யுவர் ஃபேமிலி. இது சப்ஜெக்ட்டு, இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம கொஷின் ஃபார்மேட்டில் மாற்றுறப்ப இப்போ கேன் இருந்தால் கேன் போடுங்க, குட் இருந்தால் குட்டு, வேர் இருந்தால் வேறு, விச் இருந்தால் விச். இப்போ இங்கே என்ன இருக்குது? குட்டு போட்டாச்சு. தென் இங்கே இருக்க ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறும் இல்லையா, ஏன்னா இந்த ஆக்ஸிலரி வேர்ப் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். அதாவது இப்போ வேர் வில்னு வரும், இங்கே ஆல்ரெடி ஆக்ஸிலரி வேர்பு தான் இருக்கிறதுனால இது எஸ்ஆர் நோ டைப் கொஷின்னால் குட்டு போட்டங்க, அடுத்து சப்ஜெக்ட் போடணும். இங்கே ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கிறத இங்கே சப்ஜெக்டாக மாறும். ஸோ குட் யுவர் ஃபாதர். இந்த குட் பி லென்ட்டுன்றது V3 இல்லையா, அதுக்கு V1 தான் போடணும். அப்போ லெண்டுன்னு போடணும். லென்ட்டு. இங்கே இருக்க சப்ஜெக்ட் இங்கே என்னவா மாறும்னா ஆப்ஜெக்டாக மாறும். ரிமைனிங் என்ன இருக்குது? டு மீ மட்டும் எழுதணும். அப்போ எப்படி எழுதுனா குட் யுவர் ஃபாதர் லென்ட் சம் மணி டு மீ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து பாசிவ் ஃபார்ம்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸில் எழுதுகிறோம். நீங்கள் கொஷின் வரப்போ மட்டும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அப்புறம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குங்களா. அதர்வைஸ் நீங்கள் டைரெக்டாக ஆன்சர்ஸ் எழுதுறனா கூட எழுதலாம். 6 பாருங்கள். லெட் த டோர் நாட் பி ஓப்பன்டு. இந்த லெட்டு வந்தாலே நீங்கள் வந்து டோன்ட் யூஸ் பண்ணுவோம். லெட் எதில் வரும்னா பாசிவ் ஃபார்மில் வரும். லெட் த டோர் நாட் பி ஓப்பன். இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாசிவ் ஃபார்மில் போடுறாங்க. இதுக்கு ஆக்டிவ் நாட் வந்தால் டோன்ட்டுன்னு போடுங்க. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் B + V3ன்னு வருதா பாசிவ் ஃபார்ம். இதோட ஆக்டிவ் ஃபார்ம் என்ன? ஓப்பன். அதாவது ஓப்பன்டுன்னு வருதா, அது V3. அதுக்கு ஓப்பன்னு போடணும் V1. இப்போ டோன்ட் ஓப்பன். எதை தரக்கூடாது? த டோரை. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சப்ஜெக்ட் தான் இங்கே என்னவா வருதுன்னா ஆப்ஜெக்டாக வருது. அப்போ பாசிவ் ஃபார்முக்கு இது ஆக்டிவ் வாய்ஸ் என்ன கரெக்ட் ஆன்சர்னா லெட் த டோர் நாட் டு பி ஓப்பன்டுன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன எழுதலாம்? டோன்ட் ஓப்பன் த டோர். 7th one, சோஃபியா சோல்ட் ஹர் கார் டு செல்வி. இது ஆக்டிவில் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சோன்னா மெயின் வேர்ப் மட்டும் தான் இருக்குது, பி ஃபார்ம் வேர்பு இல்லை. சோஃபியா அவளோட பழைய காரை செல்விக்கு விற்றுட்டான். நம்மள பாசிவ் ஃபார்மில் எப்படி சொல்ல போகிறோன்னா சோஃபியாஸ் ஓல்டு கார். அவளோட கார் தானே, அதனால் சோஃபியாஸ் ஓல்டு கார். இது ஃபுல்லாகவே சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். வாஸ். ஏன் வாஸ் சோல்டுன்னு நான் போட்டிருக்கேன்னா இது வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, இங்கே பாஸ்டன்ஸ் கேவ் பார்த்தோம். பாஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா இங்கே என்ன போடணும்? வாஸ் + V3 போடணும். வாஸ் சோல்டு டு செல்வி பை ஹர். ஆல்ரெடி சோஃபியான்னு சொல்லிட்டதுனால நீங்கள் திரும்ப சோஃபியான்னு சொல்ல தேவையில்ல, பை ஹர்னு எழுதலாம். ஸோ ஆக்டிவில் இருக்கிறத பாசிவில் மாற்றிருக்கோம். கரெக்டான ஆன்சர் என்னென்னா சோஃபியாஸ் ஓல்டு கார் வாஸ் சோல்டு டு செல்வி பை ஹர். தென் 8th one, டோன்ட் டச் த எலக்ட்ரிக் வயர் வித் பேர் ஹேண்ட்ஸ். அதாவது நீங்கள் பேர் ஹேண்ட்ஸில் வெறும் கையில் எலக்ட்ரிக் வயரை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, லெட்டு வந்தால் டோன்ட்டு வந்தால் லெட்டுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா இப்போ லெட்டு வந்துச்சுன்னா லெட்டு ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸு B + V3ன்னு எழுதணும். அப்போ டோன்ட் டச் த எலக்ட்ரிக் வயர் வித் பேர் ஹேண்ட்ஸ் எப்படி எழுதலாம்னா லெட்டு போட்டாச்சு. இதில் எது ஆப்ஜெக்ட்டு? த எலக்ட்ரிக் வயர். ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தான். லெட் த எலக்ட்ரிக் வயர். இங்கே டோன்ட்டுன்னு வந்ததுனால நாட் போட்டிருக்கேன். நாட். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? B + V3. இங்கே எது வந்து வெர்புன்னா டச் தான் வெர்பு. அப்போ என்ன போடணும்? ஆல்ரெடி பாசிவ் ஃபார்ம்னாலே V3 தான் போடணும். ஸோ பி டச்டு. ரிமைனிங் என்ன இருக்குது? வித் பேர் ஹேண்ட்ஸ். இப்போ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா லெட் த எலக்ட்ரிக் வயர் நாட் டு பி டச்டு வித் பேர் ஹேண்ட்ஸ். தென் 9th one, ஐ கேனாட் அக்ரி டு யுவர் ப்ரப்போசல். இது ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது.
ஏன்னா பி ஃபார்ம் வெர்பு அந்த பி வச்சும் வரல பாருங்கள். இப்போ இதுக்கு எது சப்ஜெக்ட்? ஐ சப்ஜெக்ட், கேனாட் அக்ரி வேர்பு, ப்ரொப்போசல் எதை நாங்கள் அக்ரி பண்ணல? யுவர் ப்ரொப்போசல், அப்போ ஆப்ஜெக்ட். இப்போ இது எப்படி எழுதுறோன்னா யுவர் ப்ரொப்போசல் கேனாட் மாடல்ஸ் வேர்பு வந்தால் பி போட்டு V3 வரணும். ஸோ கேனாட் பி அக்ரீடு. V1 இதுக்கு V3 என்னென்னா அக்ரீடு பை மீ. ஐ வந்தால் என்னவா மாறும்னா மீயாக மாறும். யுவர் ப்ரொப்போசல் cannot be agreed by me. கைண்ட்லி கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் இன் டைம். அசைன்மெண்ட்டை டயத்துக்குள்ளே முடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். இதை எப்படி எழுதலைன்னா இது வேர்புன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தான் வேர்பு. எதை முடிக்க சொல்கிறாங்க? அசைன்மெண்ட்டை. எப்போ? இன் டயத்துக்குள்ளே, அது அர்ஜென்ட்டு. இப்போ இது ஆக்டிவில் இருக்குது. இதில் எப்படி பேசிவ் ஃபார்மில் எழுதலான்னா லெட் யூஸ் பண்ணலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு லெட் யூஸ் பண்ணலாம். லெட் போட்டுட்டு ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறுமா? அப்போ என்ன? லெட் த அசைன்மெண்ட். லெட்டுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? லெட்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் எழுதினோம். பி ப்ளஸ் V3 பார்த்தோம் இல்லையா? பி போட்டாச்சு. V1 அதோட V3 என்ன? கம்ப்ளீட்டட். மீதி என்ன இருக்குது? இன் டைம். அப்போ லெட் த அசைன்மெண்ட் பி கம்ப்ளீட்டட் இன் டைம். ப்ளீஸ் கூட போட்டுக்கலாம், ஏன்னா கைண்ட்லி வந்ததுனால ப்ளீஸ். ஆர் இன்னொரு மாடல் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு ஃபுல்லாக எழுதணும். யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு போட்டுட்டு அந்த வேர்ப் எழுதிடணும். கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் இன் டைம். யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் இன் டைம், அதுதான் எழுதணும். ஸோ 2 விதமாக ஆன்சர்ஸ் எழுதலாம். லெட் த அசைன்மெண்ட் பி கம்ப்ளீட்டட் இன் டைம்னு எழுதலாம். ஆர் யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் இன் டைம். 2 ஸ்டெப்பையும் தெரிஞ்சுக்கோங்க. 11th ஒன், ராமன் இஸ் நோன் டு மீ சின்ஸ் சைல்டுஹுட்லேருந்து அவனை எனக்கு தெரியுன்றாங்க. ஸோ ராமன் சப்ஜெக்ட், இஸ் நோன் வேர்பு, டு மீ யாருக்கு? எனக்கு. எப்போ இருந்து தெரியும்? சின்ஸ் சைல்டுஹுட்லேருந்து தெரியும். ஸோ இஸ் நோன்ன்றது V3 பாசிவ் ஃபார்ம். இது ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். ஸோ பாசிவில் இருக்குது, ஆக்டிவில் மாற்றணும். இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்டில் இருக்கிறது சப்ஜெக்டாக மாற்றோம். மீன்றது மீன் போட முடியாது, இங்கே ஐயா மாற்றிக்கலாம். ஈஸ் நோன்றது V3 V1 மாற்றோம்ல. நோ நியூ நோன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். நோ நியூ நோன். அப்போ ஐ நோ யார் தெரியும்? ராமனை. ஸோ சப்ஜெக்டிங் ஆப்ஜெக்டாக மாறுது. எப்போ இருந்து தெரியும்? சின்ஸ் சைல்டுஹுட். ஸோ ஐ நோ ராமன் சின்ஸ் சைல்டுஹுட். பாசிவ்லேருந்து ஆக்டிவில் மாற்றியாச்சு. 12th ஒன் பாருங்கள். டோன்ட் இன்சல்ட் த புவர் அண்ட் வீக். இலையாக இருக்கவங்களையும் வீக்காக இருக்கவங்களையும் இன்சல்ட் பண்ணாதீங்கன்றாங்க. இது ஆக்டிவில் இருக்குது. ஏன்னா டோன்ட்டுன்னு வந்தால் ஆக்டிவு, லெட் வந்தால் தான் பாசிவு. ஸோ ஆல்ரெடி நம்ம எழுதணும் இல்லையா? லெட் போட்டுட்டு இங்கே டோன்ட்டுன்னு வந்ததுனால நாட் எங்கேயும் போட்டுக்கலாம். லெட் நாட். யாரை இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னா த புவர் அண்ட் த வீக். சப்ஜெக்ட் போடணும். தென் பி போட்டு V3 போட்டோம் இல்லையா? லெட்டு போடுறப்ப பார்த்தோம் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் போடுவோம். இங்கே இந்த இடத்துல போடுவோம். அதுக்கப்புறம் வீக் டு பி இன்சல்டட். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா லெட் நாட் த புவர் அண்ட் வீக் பி இன்சல்டட். நம்ம பார்த்தோம்லே பி ப்ளஸ் V3 ஃபஸ்ட்டே ஃபார்முலா நான் சொன்னேன். தென் லெட் த புவர் இப்படியே எழுதலாம். எப்படின்னா லெட் த புவர் அண்ட் வீக் not to be insulted. நீங்கள் இங்கேயே எழுதலாம் நாட்டு. let not the poor and weak be insulted ன்னு எழுதலாம். இங்கேயே எழுதலாம் let the poor and weak not to be insulted. 13th one, who has broken the chair. who has broken. இது has plus V3ன்னு வந்திருக்கு. அப்போ ஆக்டிவ் வாய்ஸு. இதை பாசிவில் மாற்றுறப்ப ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுமா? ஸோ த சேரு. அந்த ஃபார்முலாவில் படிச்சிருப்பீங்க. ஹேஸ் ப்ரோக்கன் வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் ப்ரோக்கன் வரணும். ஹேஸ் பீன் ப்ரோக்கன் பை ஹூம். ஹூன்றது என்னவாக மாறும்? ஹூமாக மாறும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கொஷினை மாற்றுறப்ப மட்டும் அந்த ஸ்டெப் எழுதிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம் திரும்பன்றப்ப பை ஹூம், யாரால் இந்த சேர் உடைக்கப்பட்டதுன்றப்ப பை ஹூம் போட்டுட்டு இந்த ஆக்சிலரி வெர்பை எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் எழுதணும். ஹேஸ் அ சேர். மீதி என்ன இருக்குது? பீன் broken. மீதி இருக்கிறது அப்படி எழுதிட வேண்டியதான். அப்போ ஆன்சர் என்னென்னா பை ஹூம் ஹேஸ் அ சேர் பீன் broken. இந்த கொஷினுக்கு மட்டும் ஒரு ஸ்டெப் எழுதிருங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பை ஹூமை தூக்கி முன்னாடி போட்டுட்டு மீதியை அப்படி எழுதிடலாம். 14th ஒன், his shoulder was hurt in an accident. அவன் ஷோல்டர் ஆக்சிடெண்ட்டில் ஹர்ட் ஆயிடுச்சுன்றாங்க. பை காரா எதுவும் அவங்க கொடுக்கல. இப்போ நம்ம சப்போஸ் பை பைக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா எப்படி எழுதலாம்னா எ பைக்
பை எ பைக்குன்றப்ப எ பைக் இது வந்து பாசிவ் ஃபார்மில் இருக்குது V3. இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் மாத்திரப்ப ஹர்ட், எ பைக் ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர், எதை ஷோல்டரை இன் அன் ஆக்சிடெண்ட். ஸோ இப்படி எழுதலாம். பாசிவ் ஃபார்மில் இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் எதனால ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு அவங்க கொடுக்கல, நம்மள அப்படி யூகிச்சு எழுதுகிற மாதிரி எழுதலாம். எ பைக் ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர் இன் அன் ஆக்சிடெண்ட். அல்லது நீங்கள் இப்படியே கூட எழுதலாம். எப்படின்னா ஹீ அவன் தானே ஹீ வாஸ் ஹர்ட்டுன்றது நம்ம பாசிவில் இருந்து ஆக்டிவாக மாற்றுறப்ப ஹர்ட்டுன்னு மாற்றிடுவோம். என்னத்தை ஹர்ட் பண்ணிக்கிட்டான், அவனோட ஷோல்டர். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சப்ஜெக்டிங் என்னவா மாறும், ஆப்ஜெக்ட். எதை ஹர்ட் பண்ணிக்கிட்டான், அவனோட ஷோல்டர். எப்படி, இன் ஆக்சிடெண்ட். இதில் வந்து பை யாராலும் அவங்க கொடுக்கல, இப்படியே கூட எழுதலாம். ஹி ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர் இன் அன் ஆக்சிடெண்ட். 15th one, it is time for the bell to be rungன்னு கொடுத்துருக்கு. இது பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஏன்னா டு பி ரங்னு வந்திருக்கு பாருங்கள் V3. இது எப்படி பாசிவ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றுறது அப்படின்னா இட் இஸ் டைம் ஃபார் த பெல் எடுத்துகிட்டு இது எப்படி எழுதணும்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, பி ஃபார்ம் எடுத்துகிட்டு டு ரங்குன்னு வந்திருக்கு. இப்போ பியோட ரங் எழுதலாம். டு வர்றப்ப ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் எழுதணும். டு ரிங்கு த பெல். அப்போ எதை எடுத்துடணும், ஃபார் எடுத்துடணும். ஸோ ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றுறப்போ பாசிவ்லேருந்து ஆக்டிவ் மாற்றுறதும் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து பாசிவ் டு ஆக்டிவ் கொடுத்துருக்கு. இப்போ இதோட கரெக்ட் ஆன்சரு இட் இஸ் டைம் டு ரிங் த பெல். பாசிவ்லேருந்து ஆக்டிவ். தென் 16th one, we wish you forget this episode. இந்த ஒரு எபிசோடை நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோன்றாங்க. இது ஆக்டிவில் இருக்குது. ஏன்னா பி ஃபார்ம் இல்லை பாருங்கள், வெறும் விஷ் மட்டும்தான் இருக்குது. இதுக்குரிய ஆன்சர்ஸை நான் கிட்டத்தட்ட 3 விதமாக எழுதியிருக்கேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ யூன்றதை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஆப்ஜெக்டாக சப்ஜெக்டாக மாற்றிட்டோம். விஷுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ எப்படி எழுதுவோம், யூக்கு எப்பயுமே இஸ் போடக்கூடாது, ஆர் தான் போடுவோம். யூ சிங்குலராக கூட இருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஆர் தான் போடுவோம். ஆர், யூ ஆர். விஷுக்கு V3 என்னென்னா விஷ். யாரால் விஷ் பண்ணப்படுகிறோம், பை. வீணா அஸ்ஸா மாறும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ஐ வந்தால் மீயா மாறுது, ஷீ வந்தால் ஹெர்ரா மாறுது. எதை மறந்துடணுன்னா டு ஃபர்கெட் திஸ் எபிசோட். டு ஃபர்கெட் திஸ் எபிசோட். யூ ஆர் wished பை us டு ஃபர்கெட் திஸ் எபிசோட். இது இப்படி எழுதலாம். இன்னொரு விதமாக பாருங்கள், வி விஷ் அப்படியே எழுதிட்டு, ஏன்னா இதில் 2 வேர்பு இருக்குது. விஷ் ஒரு வேர்பு, ஃபர்கெட் இருக்குது. ஸோ ஒரு 3 விதமாக கூட எழுதலாம் பாருங்கள். வி விஷ் எழுதிட்டு திஸ் எபிசோட் பி ஃபர்கெட் வெர்பா மெயின் வெர்பாக எடுத்துக்கிட்டு பி அது V3 மாற்றுறோம். பி ஃபர்காட்டன் பை யூ. இந்த எபிசோடு ஒன்று என்னால் மறக்கடிக்கப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறாங்க, மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படியே எழுதலாம். யூ ஆர் wished பை எஸ்ன்னு எழுதலாம். அல்லது வி wish திஸ் எபிசோட் பி ஃபர்காட்டன் பை யூ எழுதலாம். ஆர் இப்படி கூட எழுதலாம் பாருங்கள். இட் இஸ் wished பை எஸ். எங்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னென்னா திஸ் எபிசோட் இஸ் ஃபர்காட்டன் பை யூ. உன்னைனால இந்த எபிசோட் மறக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு இப்படியும் எழுதலாம். இட் இஸ் wished பை எஸ் இப்படி எழுதலாம். ஸோ 3 விதமாக நான் எழுதியிருக்கேன். 3 மெத்தட்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 17th, they would not have done this shameful act. அவங்க இந்த சேம்ஃபுல் ஆக்டை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. தேன்றது சப்ஜெக்டு, would not have done வேர்பு, ஆப்ஜெக்ட் எது, திஸ் சேம்ஃபுல் ஆக்ட். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பீன்னு வந்தால் தான் வந்து பாசிவ் ஃபார்மு. இது வந்து ஆக்டிவ், அதனால் ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது. சார் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை மாற்றுவோமா? திஸ் சேம்ஃபுல் ஆக்டு would not have been done by. தே வந்து என்னவா மாறும்னா தெம்மா மாறும். ஸோ திஸ் சேம்ஃபுல் ஆக்ட் would not have been done by them. 18th, how do you know my uncle? என் அங்கிள் எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் எழுதுனா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், யூ டூ நோ மை அங்கிள். இது வந்து ஆக்டிவில் தான் எழுதியிருக்கோம். அதாவது இப்போ டூ நோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு வெர்போட டூ சேர்த்தனா அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போ எப்படி எழுதலாம், யூ நோ மை அங்கிள். இது ஆக்டிவில் இருக்கா. இதை பாசிவில் மாத்திரப்போ எப்படி எழுதுவோம், மை அங்கிள் சிங்குலரா. அப்போ ஈஸ் போட்டுட்டு இங்கே V1 இருக்கா, V3 மாற்றுவோமா. மை அங்கிள் இஸ் நோன் பை யூ. உன்னால் எப்படி அறியப்படுகிறார்ன்ற மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு கொஷினில், ஹவு கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லி கொஷின் எழுதுகிறப்போ ஒரு ஸ்டெப் எழுதிட்டு எழுதுனா கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. எடுத்தோடனே இதில் சேஞ்ச் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் கூட வரலாம். ஸோ ஹவ் போட்டுட்டு தென் ஆக்ஸிலரி வேர்ப் போடணும். ஹவ் இஸ். அப்புறம் தான் இந்த
சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும்ல. ஹவ் இஸ் மை அங்கிள் நோன் பை யூ. அல்லது இன்னொரு மெத்தடில் எழுதலாம். பாருங்கள், ஹவ் இஸ் மை அங்கிள் நோன் டு யூ. நோன் டு போட்டுட்டோ எழுதலாம், பை போட்டுட்டோ எழுதலாம். இட் இஸ் பிலீவ்ட் தட் ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். எல்லாரோடும் நம்பப்படுது அவன் வந்து ஹானஸ்ட் மேன் சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் பிலீவ்டு, ஈஸ் போட்டு V3 வந்திருக்கு. அப்போ வந்து பாசிவ் ஃபார்ம். இதை ஆக்டிவில் மாற்றணும். ஸோ ஆக்டிவில் மாற்றுறப்ப இட் இஸ் பிலீவ்டு ஜென்ரலாக நம்பப்படுகிறதுன்னு கொடுத்துருக்கு, யாருன்னு சொல்லலை. அப்போ நம்ம என்ன எழுது, வி கூட நாங்கள்லாம் நம்புகிறோம் அவன் நேர்மையானவன் சொல்லலாம். இப்போ வி கூட போட்டுக்கலாம். வி போட்டுட்டு தென் பிலீவ்டுன்னு வந்திருக்கு. அப்போ அதோட V3 தான் இங்கே போட்டிருக்கோம். இங்கே V1 போடணுமா. அப்போ பிலீவ் தட் போட்டுட்டு he is an honest man. இது ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ வில் பிலீவ் தட் he is an honest man. அதே ஃபார்ம்லாம் பாருங்கள், வீக்கு பதிலாக தே கூட போட்டுக்கலாம். தே பிலீவ் தட், அவங்கெல்லாம் நம்புகிறாங்க he is an honest man. மெயினாக இங்கே வேர்பை மட்டும்தான் மாற்றிருக்கோம். பாருங்கள், இட்டுன்றதுக்கு பதிலாக நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணியிருக்கோம், வி போட்டிருக்கோம், தே போட்டிருக்கோம். இந்த நம்பப்படுகிறதுன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து நாங்கள் நம்புகிறோம் அவங்க நம்புகிறாங்கன்னு சொல்கிறோம். இல்லாட்டி ஜென்ரலாக பீப்புள் போடலாம். பீப்புள் பிலீவ் தட். ஏன் பிலீவ் வந்திருக்குன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆக்டிவ் வாய்ஸில் V1 வரும், பாசிவ் ஃபார்மில் V3 வரும். இந்த வெர்பு தான் மாற்றிருக்கோம் பாருங்களேன். பீப்புள் பிலீவ் தட் ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். மக்கள் எல்லாம் கூட நம்புகிறாங்க அவன் ரொம்ப நேர்மையானவன். ஸோ 3 விதமாக எழுதலாம். வி பிலீவ் தட் ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன், தே பிலீவ் தட் ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன், பீப்புள் பிலீவ் தட் ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். தென் 10th ஒன், மை ரெக்வஸ்ட் வாஸ் அக்சீடட் பை த அத்தாரிட்டிஸ். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். மை ரெக்வஸ்ட்ன்றது சப்ஜெக்ட், வாஸ் அக்சீடட் வேர்பு, பை த அத்தாரிட்டிஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். த அத்தாரிட்டிஸ். வாஸ் அக்சீடன்றது பாசிவ் ஃபார்மு. இது ஆக்டிவ் வாய்ஸை மாத்திரப்ப இந்த அக்சீடன் மட்டும் எழுதிக்கணும். அக்சீடட் டு மை ரெக்வஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து த அத்தாரிட்டிஸ் அக்சீடட் டு மை ரெக்வஸ்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அதாவது +2 புக் பேஜில் 218th இருக்குது. அந்த எக்ஸசைஸில் புக்கில் கூட நீங்கள் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ மில்லியன்.